பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால தொடர்ந்து 3 கேள்விகள் என்கிற தலைப்பிலே நாம் சத்திய வசனங்களை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்து வருகிறார். அதில் முதல் கேள்வி, ஏன் அழுகிறாய் என்கிற தலைப்பிலே பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் அன்னாளுடைய அழுகை மாறியதை பார்த்தோம். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய அழுகையை பார்த்தோம். அதற்கு பின்பு நேற்று பார்த்தோம், கிபியாவில் எல்லாரும் அழுதார்கள். ஏன் அழுதார்கள்? எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா? அம்மோனிய ராஜா என்ன பண்ணுறான்? நாகாஸ் வந்து சொல்கிறான், உங்கள் வலது கண்ணெல்லாம் பிடுங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா என்று சொல்லி யாபேசின் மனிதர் சொன்னதை கேட்டு கிபியாவின் மக்களெல்லாம் சேர்ந்து அழுதார்கள். சரிங்களா? அதுதான் நம்ம நேற்று பார்த்தோம். சவுல் மூலமாய் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நம்ம பார்த்தோம், நேற்று பார்த்தோம். இன்றைக்கு ஒரு வாலிப பெண் அழுததை நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் அதை பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கும் உலகத்தில் அநேக ஏமாற்றங்கள் நிகழ்கிறது. நான் வாசிக்கிறேன் பாருங்கள், அந்த வசனத்தை படிக்கிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், சாமுவேல் புஸ்தகத்தில் இருந்து தான் இந்த ஏன் அழுதார்கள் என்கிறத அங்கங்கே எடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அன்னாள் அழுததும் சாமுவேல் புஸ்தகத்தில் தான். அதே போல் ஓப்னி பினகாசி இறந்த பின்பு ஜனங்கள் அழுதது அது சாமுவேலில் தான் இருக்குது. அதே போல் சவுல் ராஜாவான பொழுது அந்த சம்பவமும் எங்கே இருக்குன்னா அங்கே தான் இருக்குது. யாபேசின் குடிகள் வந்து கிபியோனியர்கிட்ட சொல்லும்போது, கிபியாவில் சொல்லும் பொழுது அழுததும் எங்கன்னா அதுவும் சாமுவேலில் தான் இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிறது 2 சாமுவேல் இருக்குது. நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். 2 சாமுவேல் 13:19. 2 சாமுவேல் 13:19. அப்பொழுது தாமார் தன் தலையின் மேல் சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு தான் தரித்திருந்த பல வர்ணமான வஸ்திரத்தை கிழித்து தன் கையை தன் தலையின் மேல் வைத்து சத்தமிட்டு அழுது கொண்டு போனாள். ஒரு வேதனையான ஒரு நிகழ்வு. என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும், தாவீதுடைய பிள்ளை, அதாவது அப்சலோமுடைய தங்கச்சி, அவள் பேர் வந்து தாமார். அழகான ஒரு பொண்ணு. ஏன்னா அப்சலோமே மேலிருந்து கீழ் வரைக்கும் ஒரு பழுதும் இல்லாமல் அழகாக இருப்பார் அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. அப்போ அப்சலோமுடைய தங்கச்சியும் கண்டிப்பாக அழகாக தான் இருந்திருப்பாப்புல. அந்த பெண்ணு மேலே தாவீதுடைய இன்னொரு மனைவியுடைய பையன், ஆக்சுவலாக அவன் யார்? அவன் பேர் அம்னோன். அவன் தான் தாவீதுக்கு முதற் பேரானவன். ஆக்சுவலாக பார்க்கணுன்னா சேஷ்டபுத்திர பாகத்துக்கு சொந்தமானவன். முதற் பேரான பையன் தான் யாருன்னா அம்னோன். நான் உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்கள், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா 1 நாளாகமம், கொஞ்சம் சரித்திரங்களை கொஞ்சம் நல்லா பைபிள் படிக்கணும். சில பேர்லாம் அந்த 1 நாளாகமத்தை வாசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதை படிச்சிங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். சரியா? படிக்கிறேன் பாருங்கள். 1 நாளாகமம் 3:1 படிக்கேன். தாவீதுக்கு எப்ரோனிலே பிறந்த குமாரர் எஸ்ரயேல் ஊராளான அகினோவாமிடத்தில் பிறந்த அம்னோன் முதற் பேரானவன். அம்னோன் யார்? முதற் பேரானவன். இப்போ இவங்களை பார்ப்போம். யாருன்னா அப்சலோம் குடும்பத்தை பார்ப்போம். கேசூரின் ராஜாவாகிய 2ஆம் வசனம், கேசூரின் ராஜாவாகிய தல்மாயின் குமாரத்தி மாக்காள் பெற்ற அப்சலோம் 3ஆம் குமாரன். இந்த அப்சலோமுடைய தங்கச்சி தான் தாமார். சரியா? நல்லா கவனிக்கணும். இவன் ஒரு ராஜ குடும்பத்தில் உள்ள பிள்ளை. இது எந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளை? ராஜ குடும்பத்தில் உள்ள பிள்ளை. அதாவது அவங்க அம்மாவே ராஜாவுடைய பொண்ணு தான். சரியா? அந்த வம்சத்தில் வர்றவங்க தான். அப்சலோமுடைய தங்கச்சி தாமார். மறுபடியும் சொல்கிறேன், அப்சலோமுடைய அம்மா பேர் மாக்காள். சரியா? மாக்காள் பெற்ற பிள்ளை தான் அப்சலோம். அப்சலோமுடைய தங்கச்சி தான் தாமார். இந்த தாமாரை தான் யார் கெடுத்துறான்னு கேட்டிங்கன்னா, அகினோவாமிடத்தில் பிறந்த அம்னோன். இவன் தான் யாருன்னா பிள்ளை. இந்த பிள்ளை என்ன பண்ணிட்டான்? அந்த பிள்ளை மேலே ஆசைப்பட்டு சில நாடகங்களை நடப்பித்து அந்த பிள்ளை என்ன பண்ணிடுவான்? கெடுத்துருவான். இதில் ஒரு வேதனையான விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணே சொல்லும், நீ என்ன வந்து ராஜா கிட்ட கேளு, கண்டிப்பாக ராஜா வந்து மறுக்க மாட்டார், நீ இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட மதிகட்ட காரியத்தை நீ செய்யாத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்லும். ஆனால் அம்னோன் என்ன செய்ய மாட்டான்? கேட்காம அந்த பொண்ணை கெடுத்துருவான். அதில் ஒரு வார்த்தை இருக்குது பாருங்களா. நான் அந்த வார்த்தையை படிக்கிறேன் பாருங்கள். அது ரொம்ப ஒரு வேதனையான வார்த்தை. 2 சாமுவேல் 13:15. பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். எப்படி? பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான்.
அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாயிருந்தது. ஆகையால் நீ எழுந்து போய்விடு என்று அம்னோன் அவளோட சொன்னான். அந்த பொண்ணு சொல்லுது, அப்பொழுது அவள், நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை பார்க்கிலும் இப்பொழுது என்னை துரத்தி விடுகிற இந்த அநியாயம் கொடுமையாக இருக்கிறது என்றாள். ஆனாலும் அவன் அவள் சொல்லை கேட்க மனதில்லாமல் அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு தான் தலை மேலே சாம்பல் அள்ளி போட்டுட்டு தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சிட்டு ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுதுட்டு போவோம். ஏன் அழுதா? நம்ம கூட தேவன் பேசுகிற செய்தான். ஏன் அழுதா? சொந்த சகோதரன் என்று சொல்லி நம்பி தான் வந்தா. சமீபத்தில் கூட பொள்ளாச்சியில் கூட நீங்கள் இந்த இதை பார்த்துருக்கலாம். அந்த வீடியோவில் கூட அந்த வார்த்தையை சொல்லுவாங்க, டே உன்னை நம்பி தானடா வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிற அந்த குரல் நீங்கள் கேட்டிருக்கலாம். சில வருஷங்களுக்கு முன்னால் பொள்ளாச்சியில் அந்த சம்பவம் நடந்துச்சு. வேதத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பி தானே போனான். ஆனால் அந்த பொண்ணுடைய வாழ்வை அவன் கெடுத்தது மட்டுமல்ல, அவளை மிகவும் வெறுத்தான். நான் உங்களை பார்த்து இப்படி சொல்கிறேன். ஒருவேளை வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை திருமணமான நபராக கூட இருக்கலாம். ஒருவேளை யாரிடத்தில் ஆயிலும் நீங்கள் நம்பி ஏமாந்துருக்கலாம். நம்பி ஏமாந்துட்டு இப்போ உட்காந்து அழுதுட்டு இருக்கலாம். ஏன் அழுகிறாய்? நல்லவங்கன்னு நம்புனேன், இல்லை என்னை நேசிப்பாங்கன்னு நம்பினேன், இவன் தான் என் வாழ்க்கை, இவள் தான் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லி நான் நம்பினேன். ஆனால் நம்பின நான் ஏமாற்றப்பட்டுட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் யார் ஆகிலும், ஒருவேளை வாலிப பெண்ணாக இருக்கலாம், திருமணமானவங்களாக இருக்கலாம், யாரோ ஆணோ பெண்ணோ யாராக வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை பாலியல் ரீதியாக நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். ஏன் அழுகிறாய்? ஐயா, நம்பி ஏமாந்து அழுதுகிட்டு இருக்கேன். கர்த்தருடைய சமூகத்தில் நின்று சொல்கிறேன். ஒருவேளை இவளுடைய வாழ்விலே அம்னோனை அவன் கொண்டுட்டான், அது வேறு காரியம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் தவறு இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு தவறு இழைக்கப்பட்டிருந்தாலோ, நீங்கள் மனம் உடைந்து இருந்தாலோ, ஒரு காரியம் சொல்கிறேன், ஆண்டவற்றை வாங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அது மட்டுமல்ல, ஒரு பெண் விபச்சாரமே செய்த ஒரு பெண் நமக்கு தெரியும் பைபிளில். அவள் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இயேசு வண்டை கொண்டு வந்தார்கள். இயேசு சொன்ன ஒரே வார்த்தை, நான் எல்லாத்தையும் சொல்ல ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், நீ போ, இனி என்ன பண்ணாத, பாவம் செய்யாத. நீ ஒரு தடவை தப்பு பண்ணிட்டா, அது ஏன்னா விபச்சாரி அவள் என்ன சூழ்நிலையில் அந்த பாவம் செஞ்சாங்களோ நமக்கு தெரியாது. நீ போ, இனிமேல் என்ன செய்யாத, பாவம் செய்யாத. அதே போல் இளைய குமாரனுடைய ஓமை நமக்கு தெரியும். அவன் வேசிகளிடத்தில் தன்னுடைய ஆஸ்தியை அழித்து போட்டவன். ஆனால் தகப்பனண்டை வந்த பொழுது தகப்பன் அவனை கட்டி அணைத்து சேர்த்து கொண்டார். நான் இப்படி சொல்கிறேன், ஒருவேளை இந்த மாதிரி பாலியல் ரீதியான தவறுகள் நீங்கள் செய்திருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு அப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்து நீங்கள் துக்கித்து அழுது கொண்டிருக்கலாம். நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் மனசாட்சி உங்களை வாதிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் மனசாட்சியை கழுவி சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. உங்களுடைய பாவங்கள் இரத்தாம்பரம் போல சிவப்பாக இருந்தாலும் அதை உறைந்த மழையிலும் வெண்மையாய் மாற்ற கர்த்தரால் முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். ஒருவேளை நீங்கள் இன்வால்வாகி தப்பு நடந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு அநியாயமாக உங்களுடைய சம்மதம் இல்லாமல் உங்களுக்கு தப்பு நடந்து நீங்கள் கொடுமையை அனுபவிச்சுட்டு நீங்கள் அழுதுட்டு உட்கார்ந்துருக்கலாம். இந்த அழுகையை மாற்ற கர்த்தரால் முடியும். அவர்கிட்ட வாங்க. இயேசு கிறிஸ்து உங்கள் சூழ்நிலையை மாற்றி, உங்கள் காயங்களை கட்டி, உங்கள் கண்ணீரை துடைச்சி உங்களை நடத்துவார். நாளைக்கு இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God bless you.